எண்ணூர் மக்களுடைய அவலம் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாகவும் சட்டத்திற்கு படியும் நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான இயற்கைக்கு எதிரான தொழிற்திட்டங்கள் வாயிலாக நடக்கக்கூடிய கொடுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் சென்னையில் ஏற்பட்ட இந்த பெருவெள்ளம் மழை புயல் இதெல்லாம் தாண்டி எண்ணூர் மக்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கிறாங்க. போபால் விஷவாயு கசிவு அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம், கொடூரமான ஒரு தாக்கத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு தற்போதைக்கு செய்திகள் வந்திருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொண்டு நம்ம பேசணும். அதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் கொரமண்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு உரம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு களத்தில் நின்று தெருவில் போராடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஏற்பட்ட நிலை என்ன அப்படின்னு நாம் விரிவாக பார்க்க இருக்கோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எண்ணூர் பகுதியில் சிபிசிஎல் நிறுவனத்தினால எண்ணெய் கழிவுகள் அந்த ஆற்று முகத்துவாரத்தின் வழியாக கொட்டப்பட்டு கடல் பரப்பு முழுமைக்கும் பரவி கிட்டத்தட்ட அந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கடலோர கிராமங்கள், ஆற்றினை நம்பி மீன்பிடிப்பு செய்யக்கூடிய கிராமங்கள்னு மிக பரவலாக பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளெல்லாம் அந்த எண்ணெய் கழிவுகள் புகுந்து அதையே சரிப்படுத்த முடியாமல் அகற்றப்பட முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராடி அப்புறமா வெளியிலேருந்து ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து அவங்களாலையும் செய்ய முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்களையே பயன்படுத்தி வாளி போட்டும் மக்கு வச்சும் வெள்ளை வேட்டியை உருட்டி போட்டும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை கொஞ்சம் அகற்றினாங்க. அதை முழுமையாக அகற்றிட்டோம் அப்படின்னு பறைசாட்டி கொண்டிருந்தாங்க. அதிலிருந்து அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் கண் எரிச்சல், மூக்கில் சுவாச கோளாறு, உடலில் தோல் எரிச்சல்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த பெரிய ஒரு கொடூர சம்பவம் சென்னையில் இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியில் நடந்திருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பெரிய குப்பம் பகுதியில் நிறைய தொழிற்சாலை, நீங்கள் எண்ணூர் வடசென்னைன்னு பார்த்துக்கிங்கனாலே அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்குது. அது என்ன அடிப்படையில் அதுக்கான அனுமதியெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு கூட தெரியல. இருந்தாலும் அந்த பகுதியில் பெரிய குப்பம் பகுதியில் கோரமண்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு உர தயாரிப்பு தொழிற்சாலை இயங்கி வருது. இதற்கு தேவையான அந்த அமோனியா கேஸ் அப்படி வந்து கடலில் கப்பல் வழியாக கொண்டு வரப்பட்டு பைப்லைன் வழியாக அந்த கம்பெனிக்கு வந்து சேருது. அந்த குழாயில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு கேஸ் கசிவு நேற்று இரவு நடந்திருக்கு. இதனால் அங்கே இருக்கவங்க ஒரே மூச்சடைப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாசிக்க முடியாமல் சுவாச கோளாறு ஏற்பட்டு தெருவுக்கு ஓடி வந்து பீதியில் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது, ஏதோ ஒரு வாயு வந்து இப்படி மூச்சடைக்க செய்யுது, ஒருத்தருக்கு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா ஒட்டுமொத்தமாக கிராமமே திரண்டு வந்து வீதியில் நிற்கிறாங்க. எல்லாரும் துணியை தண்ணியில் நினச்சி மூக்கில் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன் இப்படி கண் எரியுது, ஏன் இப்படி வந்து மூச்சு திணறல் ஆகுது, பச்சளம் குழந்தைய வச்சுருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்க, இதய கோளாறு உள்ளவங்க இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுரோட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது அதிகாரிகளே மிரண்டு அந்த இடத்துல நிற்க பயந்துக்கிட்டு தள்ளி போய் வேற ஒரு இடத்துல நின்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகிறாங்க. என்ன நடக்குது சென்னையில், ஏன் அங்கே இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க? கடலோர மக்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியா? சிபிசிஎல்லுடைய நிறுவனத்தினுடைய எண்ணெய் கசிவுக்கு மழையையும் பெருவெள்ளத்தையும் காரணம் காமிச்சிங்க. இப்போ என்ன காரணத்தை அந்த நிறுவனமோ அல்லது தமிழக அரசோ அல்லது தமிழ்நாட்டினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ செய்ய போகுது? இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கு? நான் நேரடியாக பார்த்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நிறைய நிறுவனங்களில் 6 மாதத்திற்கு ஒரு முறை அவங்க செய்யக்கூடிய பொல்யூஷன் அவங்களால சொல்லக்கூடிய, அதாவது இஏஏ ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அளவிற்கு தான் இவங்க பொல்யூஷனை வெளியில் விடுறாங்களா? அதற்கான மாற்று நடவடிக்கையாக, அதாவது இதை வந்து தடை செய்வதற்காக குறைப்பதற்கான மாற்று நடவடிக்கையாக இந்த மிட்டிகேஷன் மெஷர்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த நிறுவனம் கையில் எடுக்குதா எடுக்கலையா? மரங்களை வளர்க்குறாங்களா வளர்க்கலையா? சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்களா பாதுகாக்கலையா? அதுக்கான அவேர்னஸ் கொடுக்குறாங்களா இல்லையா? இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ முகாம்கள் நடத்துகிறாங்களா இல்லையா? இதெல்லாம் யார் பார்ப்பது, யார் இதெல்லாம் நெறிப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இதை தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையாக செய்யலை? இதே நிறுவனத்தில், இதே இந்த உர தொழிற்சாலையில் பல்வேறு நிலைகளில் சில வாயுக்களை கசிய விட்டுருக்குறாங்க. அப்போ போய் போராடும் போதும் கேட்கும் பொழுதும் இது வந்து தானாக நடந்துருச்சு, இது வந்து ஒரு சாதாரண விபத்து, இந்த வாயுவினால் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களை மறுதளிச்சிருக்கிறாங்க. இது ஒரு முறையோ 2 முறையோ அல்ல. ஆனால் இந்த முறை அந்த குழாயிலேயே பெருவெடிப்பு ஏற்பட்டு அங்கிருந்து இந்த வாயு கசிவுகள் வந்ததுனால 50க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாயு வழியாகவும் காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலும் நம்ம முன்னாடி. இன்னைக்கு அங்கே போராட்டம் செய்யக்கூடிய மக்களை
அரசு அதிகாரிகள் போய் சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை கலைப்பதற்கான வேலையை தான் செய்யறாங்க. அதுவும் தற்காலிகமாக அந்த நிறுவனத்தை நாங்க மூடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்திற்கு புறம்பாக, அதாவது சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை சரியாக கையாளாத ஒரு நிறுவனத்திற்கு ஏன் இந்த அரசுகள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது? ஒரு வணிக நிறுவனம், வர்த்தக துறைமுகங்களாக இருக்கட்டும், வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும், அனல் மின் நிலையங்களாக இருக்கட்டும், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் ஒரே பகுதியில் வைக்க வேண்டிய காரணம் என்ன? அந்த பகுதியில் இப்படி கொண்டு போய் வச்சா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகும், இயற்கை சூழல் என்னவாகும், வாழ்வியல் என்னவாகும், இதெல்லாம் ஏன் யோசிக்காமல் அனுமதி வழங்கப்படுது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கேள்விகள், பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் ஒரே விடை, 50 ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கங்கள் தான் இன்னைக்கு 800 மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசமான சூழ்நிலை. இன்று வரைக்கும், இப்போது வரைக்கும் அந்த இடத்துல போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் அவர்கள் அங்கே போய் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் தற்காலிகமாக இந்த ஆலையை மூட சொல்கிறோம், இந்த தொழிற்சாலையை மூட சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ நிரந்தர தீர்வாக என்ன பார்க்க போகிறோம்? எப்போயுமே என்ன பண்ணுறீங்க, அரசு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையின் போது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தை கலைப்பதற்காக, அவங்களுடைய உத்வேகத்தை அந்த இடத்துல இருந்து நிராகரிப்பதற்காக, அந்த வலிமையான மக்கள் அங்கே நிற்கக்கூடாது என்பதற்காக தற்காலிகமாக ஒரு சூழலை சொல்லி உடனே மூடிடுவோங்க அப்படின்னு போயிடுறீங்க. அடுத்த 15வது நாள் மீண்டும் அந்த பிரச்சனை தொடங்குது. அதிலிருந்து ஒரு பாதிப்பு நிலை வர்ற வரைக்கும் காத்திருக்கிறீங்க. யாராவது ஒருவர் சாகணும், யாருக்காவது ஏதாவது நோய்வாய்ப்படணும், யாராவது மோசமான நிலை தள்ளப்படணும், இதற்கு பிறகு ஏதாச்சும் ஒரு சின்ன முடிவு வரும், மீண்டும் அது தொடங்கப்படும். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலையிலும் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அப்படி கடந்து போகவே முடியாது, வசமாக சிக்கியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல 100 பேர் அந்த இடத்துல புற்றுநோய்க்கு ஆளாக்கப்பட்டு மூச்சு திணறல் வந்து பல பேர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இறந்தே போயிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அது எந்த விதமான வெளிப்படைத்தன்மையாகவும் சொல்லப்படாமல் கண் துடைப்பாகவே போயிருச்சு. ஏன்னா வயதம் முதிர்ந்தவராக இருக்கிறாரு, நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ மூச்சு திணறல் வர்றது இயல்பு அப்படின்னு இரவு நேரங்களில் கடந்து போனதும் உண்டு. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இது மாதிரி புற்றுநோய்கள் அங்கே வரவே இல்லை. குறிப்பாக கருப்பை புற்றுநோய் வர்றது, அவங்களுக்கான சுவாச கோளாறுகள் வர்றது, இரத்த புற்றுநோய் வர்றது, இன்னும் அவங்களுடைய சில உறுப்புகளில் புற்றுநோய் வர்றதுன்னு தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதற்கு அந்த நிறுவனமோ, தமிழ்நாட்டினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ அல்லது தமிழக அரசோ என்ன செய்ய போகுது அப்படின்னு பல்வேறு கேள்விகள். ஒட்டுமொத்தமாக ஒரு அரசு என்பது மக்களுக்காகத்தானே தவிர, இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காகத்தானே தவிர தனியார் முதலாளிக்கானது அல்ல. இன்றைக்கு அங்கே போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த போராட்டம் என்னவா இருக்குது தெரியுமா? எங்கள் மக்களை மட்டும் காப்பாற்றுங்கன்னு போராடல, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலையும் கடல் வளத்தையும் பாதுகாத்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பெருவெடிப்பான வாயு வெடிப்பு, ஒரு அமோனியா கேஸ் வெடிப்பு வந்து கடலில் நடைபெற்று கடற்கரை ஓரங்களில் நடைபெற்றா எவ்வளோ பாதிப்புகளை எல்லா உயிரினங்களும் சந்திக்கும் அப்படின்னு எல்லா உயிரினங்களுக்குமான போராட்டம் தான் அங்கே நடக்குது. அரசு ஏதோ ஒரு முதலாளி மாதிரி, அந்த நிறுவனத்துடைய முதலாளி மாதிரியும் போராடுகிற மக்களை வேலையாட்கள் மாதிரியும் பார்க்காதீங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க திரண்டாங்கன்னா அங்கே ஒரு தொழிற்சாலையும் இருக்காது. அதனால் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கான முதல்ல பாதுகாப்பு உபகரணங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான சரியான நோய் திருத்தல் என்று முதற்கட்டமாக இந்த வேலையை செய்யுங்க. 2வது கட்டமாக நிரந்தரமாக இயற்கைக்கு எதிரான, சட்டத்திற்கு புறம்பான, மக்களுக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இது போன்ற தொழிற்சாலைகளை உடனடியாக நிரந்தரமாக இழுத்து மூடணும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பாதிப்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதிப்பு நிலையை குறைப்பதற்கான வேலையை உடனடியாக செய்யணும். அதற்கு போதுமான அளவுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்கணும். அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான மாற்று வேலையை உறுதி செய்யணும். இதையெல்லாம் இந்த அரசு செஞ்சால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். கடலும் கடற்கரையோரும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கான தண்ணீரை விடமா இருந்தது. அதை தயவு செஞ்சு மாற்றாதீங்க. உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த ஒரு சம்பவத்தை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளும் உடனடி ஆய்வு மேற்கொள்ளணும். இல்லைன்னா தற்போதைக்கு இந்த ஆய்வை மேற்கொள்ளாது இதை மறுதளித்து செய்திருக்கக்கூடிய அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படணும். முறையான பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு எல்லா தொழிற்சாலையிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு முறையாக செயல்படுத்தப்படாத தொழிற்சாலைகள் உடனடியாக எடுத்து மூடப்படணும். அதற்கு ஒட்டுமொத்த மக்களுடைய போராட்டத்திற்கு நாமளும் ஆதரவாக நிற்கிறோம். நன்றி.